அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். டெல்டாவில் வெற்றி யாருக்கு? 2026 பாண்டேவின் கருத்து கணிப்பு. தமிழகத்தின் மிக முக்கிய பகுதிகளில் ஒன்று டெல்டா. இந்த டெல்டா மண்டலம் பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக, விவசாயத்திற்காக பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அதிமுக அரசால் அறிவிக்கப்பட்டிருந்தும் கூட 2021 நடைபெற்ற தேர்தலின் பொழுது டெல்டாவில் திமுகவின் கையை ஓங்கி இருந்தது. அதிமுக இங்கு வெற்றி பெறவே தடுமாறியது. ஒரு சில தொகுதிகளை தவிர்த்து பல இடங்களில் திமுக அமோக வெற்றியை பெற்றிருந்தது. அதற்கு காரணம் அதிமுகவினுடைய செயல்பாடுகள் என்றும் கூறப்பட்டு வருகிறது. டெல்டாவில் அதிமுகவிற்கான பல முக்கிய தலைவர்கள் இருந்தாலும் கூட தேர்தல் பிரச்சாரத்தை இவர்கள் சிறப்பாக முன்னெடுக்கவில்லை. மேலும் கூட்டணி கட்சிகளை அனுசரித்து செல்லவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருந்தது. மேலும் அமமுகவும் இதற்கு முக்கிய காரணமாக அறிவிக்கப்பட்டிருந்தது. டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுகவிலிருந்து பிரிந்து அமமுக என்ற ஒரு கட்சியை தொடங்கியிருந்தார். அமமுக டெல்டா பகுதியிலும் தென் தமிழகத்திலும் கணிசமான வாக்குகளை அதிமுகவிடமிருந்து பிரிந்தது. இந்த வாக்கு பிரிவுதான் அதிமுகவின் மிகப்பெரிய தோல்விக்கு காரணம் என அப்பொழுது கூறப்பட்டிருந்தது. 20 to 25 தொகுதிகள் அதிமுக தோல்வியடைய காரணம் டிடிவி தினகரன் தான். திமுக 2000 வாக்குகளுக்கு குறைவாக 25க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தது. அந்த தொகுதிகளில் அனைத்திலும் அமமுக கணிசமான வாக்குகளை பெற்றிருந்தது. எனவேதான் அதிமுகவின் தோல்வி அப்பொழுது உறுதி செய்யப்பட்டது. அதிமுக தோற்றதற்கு காரணமே அமமுக தான் என்று அப்பொழுது கூறப்பட்டு வந்தது. தற்பொழுது அமமுக அதிமுக கூட்டணியில் உள்ளது. தற்பொழுது அதிமுகவிற்கு இது வலிமை சேர்க்குமா என்பதை நாம் காணலாம். பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி, பெரம்பலூர், குளித்தலை, லால்குடி, மண்ணச்சநல்லூர், முசிறி, துறையூர் என்ற 6 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளது. 2021 இங்கு 6 தொகுதிகளையும் திமுக கைப்பற்றி இருந்தது. ஒரு தொகுதியில் கூட அதிமுக வெற்றி பெறவில்லை. இங்கு திமுகவை சேர்ந்த 2 அமைச்சர்கள் உள்ளார்கள், KN நேரு மற்றும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. 2026 நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலிலும் இந்த 6 தொகுதிகளையும் திமுகவை கைப்பற்றும். அதிமுகவால் இங்கு ஒரு வெற்றியை கூட பதிவு செய்ய முடியாது என்று கூறப்பட்டு வருகிறது. காரணம், திருச்சி அதிமுகவில் உட்கட்சி பூசல் தலைதூக்கி உள்ளதாகவும் கூறப்பட்டு வருகிறது. வெல்லமண்டி நடராஜன் போன்றவர்கள் OPS அணியிலும் இருந்து வருகிறார்கள். 2024 நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலும் திமுகவின் அருண் நேரு அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார். திருச்சி நாடாளுமன்ற தொகுதி, திருச்சி மேற்கு, திருச்சி கிழக்கு, திருவரங்கம், திருவிடைமருதூர், கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை என்ற 6 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளது. இதில் கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை என்ற 2 சட்டப்பேரவை தொகுதிகளும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ளன. மீதம் 4 தொகுதிகள் திருச்சி மாவட்டத்தில் உள்ளன. 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த 6 தொகுதிகளிலும் திமுகவே வெற்றி பெற்றிருந்தது. அதிமுக இங்கு ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை. 2026 நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலிலும் திமுகவே இங்கு வெற்றி பெறும் என்று கூறப்பட்டு வருகிறது. அதிமுகவால் மீண்டும் இங்கு ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது என்றும் கூறப்பட்டு வருகிறது. திருச்சியில் மதிமுகவின் துரை வைகோ அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி, இங்கு சிதம்பரம், புவனகிரி, காட்டுமன்னார் கோவில் என்ற 3 தொகுதிகள் கடலூர் மாவட்டத்திலும், அரியலூர், ஜெயங்கொண்டம் என்ற 2 தொகுதிகள் அரியலூர் மாவட்டத்திலும், குன்னம் என்ற தொகுதி பெரம்பலூர் மாவட்டத்திலும் அடங்கியுள்ளது. 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த 6 தொகுதிகளில் 4 தொகுதியை திமுக கூட்டணி கைப்பற்றி இருந்தது. புவனகிரி, சிதம்பரம் என்ற 2 தொகுதிகளில் மட்டுமே அதிமுக வெற்றி பெற்றிருந்தது. 2026 நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் குன்னம், காட்டுமன்னார் கோவில் என்ற 2 தொகுதிகளை மட்டும்தான் திமுக கைப்பற்றும் என்றும், மேலும் 4 தொகுதிகளை அதிமுகவை கைப்பற்றும் என்றும் கூறப்படுகிறது. 2024 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவின் சார்பில் போட்டியிட்ட VCKவின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள். கடலூர் நாடாளுமன்ற தொகுதி, கடலூர், பன்ருட்டி, குறிஞ்சிப்பாடி, நெய்வேலி, விருத்தாச்சலம், திட்டக்குடி என்ற 6 சட்டப்பேரவை தொகுதிகள் இங்கு அடங்கியுள்ளது. இந்த 6 சட்டப்பேரவை தொகுதிகளையும் 2021 திமுக கூட்டணியை கைப்பற்றி இருந்தது. அதிமுக இங்கு ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை. 2026 நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் திட்டக்குடி, குறிஞ்சிப்பாடி என்ற 2 தொகுதியை மட்டுமே திமுக கூட்டணி கைப்பற்றும் என்றும், அதிமுக கூட்டணி மீதம் 3 தொகுதிகளை கைப்பற்றும் என்றும், நெய்வேலி இழுபறியில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி, மயிலாடுதுறை, பூம்புகார், சீர்காழி, திருவிடைமருதூர், கும்பகோணம், பாபநாசம் என்ற 6 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளது.
இதில் மயிலாடுதுறை, பூம்புகார், சீர்காழி மயிலாடுதுறை மாவட்டத்திலும் மீதம் 3 தொகுதிகள் தஞ்சாவூர் மாவட்டத்திலும் இடம்பெற்றுள்ளது. 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது இந்த 6 தொகுதிகளையும் திமுக கூட்டணியை கைப்பற்றியிருந்தது. அதிமுக இங்கு ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை. வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மயிலாடுதுறை, பூம்புகார் என்ற 2 தொகுதிகளை கைப்பற்றும் என்றும் மீதம் உள்ள 4 தொகுதிகளை திமுக கூட்டணி கைப்பற்றும் என்றும் கூறப்பட்டு வருகிறது. மயிலாடுதுறையில் காங்கிரஸ் கட்சியின் சுதா அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள். நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதி, நாகப்பட்டினம், கீழ்வேலூர், வேதாரண்யம் என்ற 3 தொகுதிகள் நாகப்பட்டினம் மாவட்டத்திலும், திருத்துறைப்பூண்டி, திருவாரூர், நன்னிலம் என்ற 3 தொகுதிகள் திருவாரூர் மாவட்டத்திலும் அடங்கியுள்ளது. 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 4 தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றிருந்தது. வேதாரண்யம், நன்னிலம் என்ற 2 தொகுதிகளில் மட்டும் அதிமுக வெற்றி பெற்றிருந்தது. 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் இதே நிலைதான் நீடிக்கும் என்றும் கூறப்பட்டு வருகிறது. நாகப்பட்டினம் தொகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் செல்வராஜ் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள். 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் நாகப்பட்டினம் தொகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் செல்வராஜ் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள். தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதி, தஞ்சாவூர், திருவையாறு, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி என்ற 5 தொகுதிகள் தஞ்சாவூர் மாவட்டத்திலும், மன்னார்குடி என்ற 1 தொகுதி திருவாரூர் மாவட்டத்திலும் அடங்கியுள்ளது. 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் 5 தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றிருந்தது. ஒரத்தநாடு என்ற 1 தொகுதியில் மட்டும் அதிமுக வெற்றி பெற்றிருந்தது. வைத்தியலிங்கம் அவர்கள் தற்பொழுது ஓபிஎஸ் அணியில் இருந்து வருகிறார். 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 5 தொகுதியில் வெற்றி பெறும் என்றும் அதிமுக வெற்றி பெற்றிருந்த ஒரத்தநாடு தொகுதியும் இழுபறியில் உள்ளதாக கூறப்படுகிறது. சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி, சிவகங்கை, திருப்பத்தூர், மானாமதுரை, காரைக்குடி என்ற 4 தொகுதிகள் சிவகங்கை மாவட்டத்திலும், திருமயம், ஆலங்குடி என்ற 2 தொகுதிகள் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் அடங்கியுள்ளது. 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 5 தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றிருந்தது. சிவகங்கை என்ற 1 தொகுதியில் மட்டும் அதிமுக வெற்றி பெற்றிருந்தது. 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் 3 தொகுதிகளில் தான் திமுக வெற்றி பெறும் என்றும், திருமயம், சிவகங்கை, மானாமதுரை என்ற 3 தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெறும் என்றும், மேலும் 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் இங்கு வெற்றி பெற்றிருந்தார்கள். மொத்தமாக 48 தொகுதிகளுக்கு நடத்தப்பட்ட ஆய்வில் 32 தொகுதிகளில் திமுகவும் 13 தொகுதிகளில் அதிமுகவும் வெற்றி பெறும் என்றும் 3 தொகுதிகள் இழுபறியில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. நன்றி.